என்ற காலத்திலே ஒரு மனிதன் குர்ஆனுடைய அத்தியாயங்களில் இந்த அத்தியாயங்களின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துகிறான் என்பதை ஒரு மனிதன் ஆய்வுக்கெடுத்தாலேயே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சத்தியம் பண்ணுவதற்காக தெரிவு செய்தவைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் உண்மையிலே அல்லாஹ்வின் தனியான வல்லமைக்குரிய படைப்புகளைத்தான் அல்லாஹு தஆலா சத்தியத்துக்காகவும் தெரிவு செய்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே 2 அம்சங்களை வைத்து சத்தியம் பண்ணிவிட்டு மவத்தாக்க நபியே உங்களை அல்லாஹ் கைவிடவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மவத்தாக்க ரப்புக்க உங்களுடைய ரப்பு உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை, அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, அல்லாஹ் உங்களை வெறுக்கவும் இல்லை என்றல்லாஹ் இந்த வசனத்திலே ஆரம்ப வரியிலே சொல்ல வேண்டும் என்பதை நானும் நீங்களும் வரலாற்றோடு இணைத்துத்தான் படிக்க வேண்டும். குர்ஆனுடைய இந்த அத்தியாயம் 93வது அத்தியாயமான இந்த அத்தியாயம் இறக்கப்படுவதற்கு அடிப்படையான ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபிகளார் சில நாட்கள் சுகையினமுற்று நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருந்தார்கள். வஹியுடைய வருகையும் இடையிலே நின்று விட்டது. இங்கே வளமையாக ஏதாவது ஒரு வஹியுடைய வார்த்தையை மொழிகின்ற நபிகளார் இடையிலே அவரை காணவில்லை, எழும்பவில்லை. ஓரிரவு அல்லது 2 இரவுகள் நபிகளார் சுகையினமுற்று வீட்டிலே இருக்கிறார்கள். சத்திய வார்த்தையை மொழிகின்ற இவரை காணவில்லை. என்ன புதிதாக அல்லாஹ்வுடைய வஹி என்று ஏதும் இவர் சொல்லவில்லை. வஹியுடைய வருகை நின்றிருக்கிறது. எந்த நேரத்திலேயும் சத்தியத்துக்கு எதிராக அது உண்மைதான் என்பதை தெளிவாக விளங்கினாலும் சத்தியத்துக்கு மாற்றமாக இருக்கிறவர்களின் நிலைப்பாடு சத்தியம்தான் என்பதை நிரூபிக்க 99 அல்லது 100 உண்மைகள் தெளிவாக இருந்தாலும் குறை தேடுகின்றவர்கள் என்றுமே குறையைத்தான் தேடுவார்கள். வரலாற்றிலே நபிகளாரை எப்படி அவர்கள் ஏளனப்படுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார்கள். குறிப்பாக ஒரு பெண்மணியும் வந்தார் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. அந்த பெண்மணி யார் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கிற நேரத்தில் அது உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அபூலஹபுடைய நபிகளார் நடக்கின்ற இடத்திலெல்லாம் முள்ளுகளை போட்டு நோவினைப்படுத்த முற்பட்ட அந்த பெண்மணி தான் அபூலஹபுடைய மனைவிதான் இந்த மாதிரி வந்தால் என்று ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, மக்கத்து குறைஷி காவிர்களே கேட்டார்கள், என்ன இவருக்கு வந்து போன அந்த ஷைத்தான் இவரை கைவிட்டு விட்டாரோ என்று அப்படியே வார்த்தையை அளந்து பேசினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரிடத்திலே வராமல் இருக்கிறாரே, இவரை கைவிட்டு அல்லாஹ் இவரோடு கோவித்து விட்டான், இவரெல்லாம் நபி என்று அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வகி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த வகி எல்லாம் நின்று விட்டது. இவருக்கு செய்தியை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஷைத்தான் நின்று விட்டார், கோவித்துக் கொண்டு விட்டார் என்று ஏளனமாக பேசினார்கள். இந்த வார்த்தையை நபிகளார் கேட்டு மனம் வருந்தினார்கள். உண்மையிலேயே கடும் கவலைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆத்திரத்தோடு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் உள்ளத்துக்கு அமைதி சொல்லத்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அந்த வரலாற்று பின்னணியிலே இறக்கி விடுகிறான். நபியே, அவர்கள் உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான், உங்களை கோவித்து விட்டான், வெறுத்து விட்டான் என்று சொல்கிறார்களா? உங்களுடைய ரப்பு உங்களை வெறுக்கவில்லை, உங்களுடைய ரப்பு உங்களை புறந்தள்ளவில்லை, என்றுமே உங்களை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சைக்கிணையாக ரப்புக்க உங்களுடைய ரப்பு என்ற வார்த்தை பிரயோகத்தினால் அல்லாஹ் சைக்கிணையாக இங்கே நினைவுபடுத்துகிறான். உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடுவானா என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா இங்கே பயன்படுத்துகிறான். சைக்கிணையாக 1000 உண்மைகளை இதற்குள்ளே அல்லாஹ் பொதித்து வைத்திருக்கிறான். குர்ஆன் என்றுமே அற்புதமானதுதான். குர்ஆன் ரத்தின சுருக்கமானது, ஆழமான அர்த்தமுடையது. சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மனிதன் எப்படி ஆறுதல் சொல்வானோ அதே பாணியிலே அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கவலையோடு இருக்கிறான். அந்த இழப்புக்காக ஏதாவது நியாயங்கள் மனிதன் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் பன்மடங்கு தருவான் என்ற அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற வல்லமை ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஆறுதல் சொல்கிற நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் வழிகாட்டுகின்ற உத்தமம், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹு தஆலா. இங்கே நபியே, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவில்லை, உங்களை அல்லாஹ் வெறுக்கவில்லை,
என்றும் வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, மறுமை என்ற அந்த பிந்தியது இந்த ஆரம்பத்திலே வரக்கூடிய என்ற இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை என்ற மகத்தான நிலையான வாழ்க்கை நபியே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதிலே ஒட்டுமொத்த ஆறுதலும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. சகோதரர்களே, மனிதன் தான் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறான். நபிகளார் கடைசி அந்திம நேரத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மனைவிமார்கள் இருக்கிறார்கள். பக்கத்திலே ஈரக்குழந்து என்று வர்ணிக்கப்பட்ட நபிகளாரின் மகள் பாத்திமா நாயகி இருக்கிறார்கள். நபிகளாருடைய ஆண் பிள்ளைகள் சிறிய வயதிலே மௌத்தாகிவிட்டார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் ஏனைய பிள்ளைகள் மௌத்தானார்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளை நபிகளாருடைய பாத்திமா நாயகி மட்டும்தான் நபி மௌத்தாகிற நேரத்தில் உயிரோடு இருந்தார்கள். அத்தனை பிள்ளைகளும் சிறிய வயதிலேயும் நபிகளாருடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்ததன் பின்னால் ருக்கையாவை திருமணம் முடிக்க, அதற்கு பின்னால் உம்மு குல்சுமை முடிக்க, இப்படியாக அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் நபி உயிரோடு இருக்கிற நேரத்தில் மௌத்தானார்கள். பாத்திமா உயிரோடு இருக்கிற நேரம் நபிகளால் என்றுமே அந்த பாத்திமாவை நேசித்தார்கள். நபிகளாரின் தலைவலியும் காய்ச்சலும் தாங்க முடியாத வேதனை, கடைசி நேரம் என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அந்த பிள்ளை கத்துகிறது. அந்த நேரத்தில் அதை செய்மடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ அலா அபீகி கர்புன் பதல் யௌம், இன்றைய நாளுக்கு பின்னால் மகளே உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை மகளே என்று ஆறுதல் சொன்னார்கள். உலகத்திலே மனிதன் படுகிற அவஸ்தைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அல்லாஹ்வுடைய விதி. இந்த உலகத்திலே உலகம் நிலையானதல்ல. மூமினுக்கு உலகத்திலே கஷ்டமும் நல்ல இன்பமான வாழ்க்கையும் எல்லாமே அவனுக்கு ஒன்றுதான். அவனுக்கு எல்லாம் நலவானதான். நல்லது கிடைத்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அவனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் அதுவும் நலவுதான். அவன் பொறுமையாக இருப்பான். ஆகவே அல்லாஹ் சொல்கிற ஆறுதல் வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை உங்களுக்கு நபியே சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகளார் கந்தக் யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் அகல் தோண்டிக் கொண்டிருந்த அன்சாரிகளும் முஹாஜிரிகளையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா வக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்த உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வே இந்த அன்சாரிகளுடைய முஹாஜிர்களுடைய பாவங்களை மன்னித்திடையா அல்லாஹ். இன்அவுதன் ഖയ്യറஹுல்லாஹு அய்யுத்தியஹு பைன அய்யுத்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷாஅ வ பைன மா இன்தஹ ஃபக்தார மா இன்தஹ. சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது. நபிகளார் மௌத்தாகுவதற்கு ஓரிரு நாட்கள் இருக்க மிம்பரிலே இருந்து சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இந்த உலகம் தேவையா, இந்த உலகத்தின் இன்ப சுக வாழ்க்கை தேவையா, அல்லாஹ்விடத்திலே உள்ள இன்ப சுகமான வாழ்க்கை இந்த உலகம் தேவையா, ஆகிரத்திலே உள்ள மனமான வாழ்க்கை தேவையா என்று ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இரண்டிலையும் எதையும் தெரிவு செய்யலாம் என்று சம்மத பொருத்தம் கொடுத்தான். அல்லாஹ்விடத்திலே உள்ள மனமான இன்பமான வாழ்க்கை தான் எனக்கு தேவை என்று அந்த அடியான் தெரிவு செய்து கொண்டார் என்று மிம்பரில் இருந்து சொன்னார்கள். சபையில் எல்லோரும் இருக்கிறார்கள். நபிகளாரை விட்டு பிரியாத நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். இவருக்கு என்ன நடந்தது இந்த வயது முதிர்ந்த மனிதருக்கு என்று எல்லோரும் சொன்னார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த வார்த்தையின் அடி ஆழத்தை சரியாக புரிந்து கொண்டவர். அந்த வார்த்தையிலே சம்மத பொருத்தம் கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை எங்களிலே அபூபக்கர் தான் தெளிவாக புரிந்து கொண்டார் என்பதை எல்லோரும் நபியின் மரணத்தின் முன்னால் புரிந்து கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, நபியே ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? இவர்கள் எல்லாம் சொல்லட்டும், துன்பமும் துயரமும் வரட்டும், அலையாக அலைக்கு பின்னால் அலையாக வரும். ஆனால் இந்த உலகத்தை விட உங்களுக்கு மறுமை வாழ்க்கை மகத்தானது நபியே என்ற ஆறுதல் சொல்லிவிட்டு, மறுமை என்ற மகத்தான அந்த வாழ்க்கையிலே வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியே அல்லாஹ் உங்களுக்கு உயர் பதவிகளை எல்லாம் மறுமையிலே தருவான். அந்த நேரத்தில் நீங்கள் கண்குளிர திருப்தி அடைவீர்கள். நபியே, நீங்கள் இந்த உலகத்திலே இந்த ஏச்சு பேச்சா கணக்கெடுக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை மறுமையிலே மேன்மைப்படுத்துவான். நபிகளார் சொன்னார்கள், மறுமையில் எல்லா மனிதர்களும் அந்த மஹ்ஷரிலிருந்து அல்லாஹ் எழுப்புவான்.
அதிலே முதலாவது நான் தலையை உயர்த்தி பார்ப்பேன். அந்த நேரத்தில் அரசுடைய தூண்களிலே தொங்கிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். எனக்கு தெரியாது அவர் முதலாவது எழுப்பப்பட்டவரா அல்லது நான் எழுப்பப்பட்டேனா என்று. எல்லா நபிமார்களும் அழுகையோடு இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், மனிதர்கள் ஷஃபாஅத்தை வேண்டி நபிகளாரிடத்திலே வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு கீழால் சென்று அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சுஜூதிலே விழுந்து நீண்ட நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் மன்றாடுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். மன்றாடுவார்கள். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது. எந்த நேரத்தில் நான் உங்களோடு சந்திக்கிறேன்? மறுமையில் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள். மைஷரிலே நான் உங்களை எந்த இடத்திலே சந்திப்பது என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத் என்ற அந்த பயங்கரமான பாலத்தருகே நீங்கள் வந்து பாருங்கள். இல்லாவிட்டால் மீசான் என்ற தராசி இருக்கிற இடத்திலே நீங்கள் என்னை பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான் அந்த சிராத் என்ற பலமான பயங்கரமான அந்த பாலத்தருகே கொக்கிகள் எல்லாம் ஓரத்தில் இருக்கும். கெட்டவர்கள் போனால் அந்த கொக்கிகள் அவர்களை பிடித்து நரகத்தில் இழுத்து வீசும். நான் சல்லிம் என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். என்னை அந்த இடத்திலே உங்களுக்கு சந்திக்கலாம் என்று நபிகளார் சொன்னார்கள். இல்லாவிட்டால் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தின் அருகே என்னை சந்திக்கலாம். அல்லாஹ் மிகப்பெரிய அளவிலே நபிகளாரை மேன்மைப்படுத்துகிறான். நபிகளார் சொன்னார்களே, பாங்கு சொன்னால் நீங்கள் அதற்கு முறையாக பதில் சொல்லுங்கள். ஹய்யா அலஸ் ஸலா என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ் என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். சுபஹுடைய தொழுகையிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்றால் நபிகளார் சொன்னார்கள், முஅத்தின் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், அதே மாதிரி சொல்லுங்கள் என்றார்கள். நாங்களும் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்வது சதக்த வ பரிர்த என்ற ஹதீஸ் ஒரு பலவீனமான ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அதற்கு பின்னால் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்றால் என்ன தெரியுமா? அது சுவர்க்கத்திலே நாளை மறுமையில் கொடுக்கும் மகத்தான ஒரு பாக்கியம், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இந்த முறையிலே நடந்து கொள்வார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு ஹலாலாகிவிட்டது என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையிலே மகத்தான பாக்கியங்கள், எண்ணிலடங்கா பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலசபு யுஅதீக ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தருவான். அந்த நேரத்தில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ஆறுதலுக்குரிய வழியை சொல்லிவிட்டு அந்த ஆறுதலை நீங்கள் உள்வாங்குங்கள். நீங்கள் பொறுமையாக மறுமை என்ற இலக்கோடு நடந்து கொள்ளுங்கள், அங்குதான் நிச்சயமான நிலையான பாக்கியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்களையா கைவிடுவான்? உங்களை எப்போதிருந்தோ அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நபியே, அவர்கள் உங்களை கைவிட்டார்கள் என்றால் சொல்கிறார்கள், உங்களை அல்லாஹ் வெறுத்து விட்டான் என்றால் சொல்கிறார்கள். நபியே, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, இந்த உலகத்திலே நீங்கள் பிறக்கிற நேரத்தில் தந்தை இல்லாத நிலையிலே அல்லாஹ் இந்த உலகத்திலே அவதரிக்க வைத்தான் இல்லையா உங்களை? நீங்கள் பிறந்து 6 மாதத்தில் 6 வருடத்திலே உங்களுடைய தாயை இழந்து, பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து ஒரு அனாதையாக நீங்கள் இருக்க அல்லாஹ் உங்களை காணவில்லையா? நீங்கள் ஒரு அனாதையாக இருக்கிற நேரத்தில் அரவணைத்த அல்லாஹ் இடைநடுவிலே உங்களை கைவிடுவானா? நபியே என்று அல்லாஹ் நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சொல்கிறான். பேசுகிற நானும் நீங்களும் நாளை மறுமையில் அந்த சீதேவியோடு ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அலம் யஜிதுக யதீம்